ஐயா பிசிசிஐ இதெல்லாம் உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? இன்னைக்கு விஜய் ஹசாரே டிராஃபி ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரோகோ 2 பேருமே விளையாடுறாங்க. டெல்லி வர்சஸ் ஆந்திரா மேட்ச்ல கோலியும், மும்பை வர்சஸ் சிக்கிம் மேட்ச்ல ரோஹித் தான் விளையாடுறாங்க. டீமே சேஸ் தான் பண்ணாங்க. முதல்ல டெல்லி 299 டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. ஒரே விக்கெட் வந்து கோலி உள்ளே இறங்கிட்டாரு. இருக்கிற ஃபார்முக்கு இன்டர்நேஷனல் பவுலர்ஸே போட்டு பொழுதுட்டு இருக்காரு. டொமஸ்டிக் பவுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சில ஒரு கிளாசிக் கோலி நாக்கா ஆனாரு. 83 பால்ல செஞ்சுரி, மொத்தமா 130 ரன். மோஸ்ட் 90% கேம் முடிச்சுட்டு தான் அவுட் ஆனாரு. டெல்லி 4 விக்கெட் டிஃபரன்ஸ்ல மேட்சை வின் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் மும்பை 237 டார்கெட்டை சேஸ் பண்ணாங்க. அங்க கிங்னா இங்க ஹிட்மேன் ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சாரு. இருந்து கிளாசிக் பேட்டிங்னா ரோஹித் கிட்ட இருந்து சும்மா கொலவெரி பேட்டிங் பார்த்தோம். 60 பால்ல செஞ்சுரி, மொத்தமா 155 ரன். ரோஹித் ஆல்மோஸ்ட் கேம் முடிச்சுட்டு மிச்சம் 10 ரன் இருக்கும்போது அவுட் ஆனாரு. சோகம் என்னன்னா, நான் 2 மேட்சும் பால் பை பால் எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில 2 மேட்சுமே டெலிகாஸ்ட் பண்ணல. பிசிசிஐயோட லிமிடெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால தான் இந்த மேட்ச்லாம் டெலிகாஸ்ட் பண்ணலன்னு சொல்லிருக்காங்க. 2 பேரோட பேட்டிங் கிளிப்ஸும் நிறைய கிடைச்சிச்சு. அதை பார்த்துட்டு தான் இப்ப வீடியோ எடுத்திருக்கேன். சும்மா 2026க்கான ட்ரெய்லர் தான். இதே ஃபார்மோட 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்புக்கு போறோம், கப்பை தூக்குறோம். ஐயா ரோகோ, உங்களை தான் நம்பி இருக்கோம். இந்த வாட்டி விட்டுறாதீங்க.